ஹாய் லவ்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டி தெரிஞ்சா என் சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் என் சிஸ்டரை நீ டச் பண்ணது தப்பு. கண்டிப்பாக நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன் முன்ன வந்து நிற்பேன். மறைஞ்சு இருந்து கேம் ஆடுறியா? இந்த கேமை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் ஃபிலிக்ஸும் நட்டாஷாவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி என்ன கதறி அழுவான்னு பார்த்தா சேலஞ்ச் பண்ணுறான். மாஃபியா கிங்கோட ஒய்ஃபு, மாஃபியா ஃபேமிலியோட பிரின்சஸ்ஸு, போதா குறைக்கு மாஃபியா சிஸ்டரு, அப்படி எல்லா பக்கமும் மாஃபியா கூடயே மாஃபியா ஃபேமிலி, மாஃபியா டோனிங், மாஃபியா ஒர்க்லேயே இருக்கிற ஒரு பர்சன் மாஃபியாவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் நட்டாஷா? விடு ஏதோ நம்மக்கிட்ட வரேனுங்கிறாம்ல, அவன் எப்படி வரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபீலிக்ஸும் நட்டாவஸும் ஸ்மைல் பண்ணப்படி இருந்தான். அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் 3 days கழிச்சு வெளியே வரதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்கானா லீடா டயாங் நீ ரூமை விட்டு வெளியே வந்துட்டியா? ஜெக்கி நீ ரூமை விட்டு வெளியேன்றதோட கால் பண்ண சொன்னான். அவர்கிட்ட இப்போ பேச எனக்கு டைம் இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லீயை கரெக்டாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நட்டாஷாவை அட்டாக் பண்ண மூமெண்ட்டை லீக்கிட்டே காட்டவும் லீ ரொம்ப கோவமாகி அந்த பர்சன்ஸை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னோடய சிஸ்டருக்கு ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய ரிவெஞ்ச் என் பண்ணதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லீட்டை கேட்டேன். நீ ஜேகே கிட்ட இதை சொன்னாலே ஜேகே இதை ஃபினிஷ் பண்ணிடுவானே. இந்நேரத்துக்கு ஜெனி அட்டாக் பண்ண பர்சன்ஸ், ஒன்று அட்டாக் பண்ண வந்த பர்சன்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற ஒர்க்கு தான் ஜங்குக் பண்ணிகிட்ருப்பான். ஜங்குக்கிட்ட கேட்டாலே அந்த பர்சன் யாருங்கிறது தெரிஞ்சிருமே. ஜங்குக் அந்த பர்சன்ட் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன்ட்டை நான் கில் பண்ணணும், அதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுகிறத பார்த்துட்டு டயாங் நீ எப்படி பேசிகிட்ருக்க? நீ கில் பண்ண போறியா? கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டுருவேன். ஜங்குக்கு அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்கக்கூடாது. ஜங்குக்கு முன்னாடி நான் அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிப்பேன். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோமா பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா கில் பண்ண பர்சன்ட் ஒன்றும் எனக்கு 3rd பர்சன்ட் கிடையாது, அவள் என்னோட ஜீனி, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சீக்கிரமாகவே அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ரிவெஞ்சை கண்டிப்பாக கொடுத்துட்டு இருந்தோம். என் சிஸ்டரை விட மோசமாக அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். கோப்ரா இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன நம்ம டேடை விட செம கூமான மாதிரி விரட்டிட்டு என்ன பக்கத்தில் வச்சுட்டு என் மாம் இவ்வளோ பிளான் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபுரா என்ன மாதிரி நோட் பண்ணால் லீக்கிட்ட பேசுகிற வரைக்கும் பேசிட்டு அப்படியே ஒரு டார்க் லுக்கில் திரும்பி நம்ம கோபுராவை பார்த்தா என்ன மாமியை போட்டு பார்க்க சில ரொம்ப லவ்வபிளான ஃபேஸாக தெரியும், இன்றைக்கி என்ன ரொம்ப ஒரு மாண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா நம்மகிட்டே நோட் பண்ணால் கரெக்டாக நம்மகிட்டே கோபுராக்கிட்டே க்ளோஸை வந்து செம்ம கோபம். டேயோட ஐஸில் இவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு, ஒரு மாதிரி லவ்வபிளாக க்யூட்டான ஐஸில் கோபுராவை பாட்டு பேசியிருந்துருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த 2 ஐஸுமே செம்ம கோவத்தில் பயங்கரமாக இருக்குது. கோபுராவால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. டேயோட அந்த கோபுரம் அந்த ஆங்க்ரி மூமெண்ட்டை நல்லா ஃபீல் பண்ணபடி டேயோட ஐஸையும் ஃபேஸையும் நோட் பண்ணிட்டு இருந்தான். இங்கே நடக்கிற எல்லா மூமெண்ட்டும் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கோபுரா, எனக்கு லீ பிரதரோட ஹெல்ப் மட்டும் தேவையில்லை, ஜங்கு கூட இருந்துட்டு ஜங்குக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறானுங்கிறத நீ எனக்கு கலெக்ட் பண்ணி உன் மாமுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா ஹெட்டாக வர மேக் பண்ணுது. அப்புறம் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறது சீக்ரெட் ஒர்க்காக தான் இருக்கணும், கண்டிப்பாக உன் ஜேகேக்கு சொல்லக்கூடாது, உன் டேடுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோபுரா கிட்ட வேற ப்ராமிஸ் எல்லாம் கேட்குறாரு. கோபுராவுமே மாமு சொல்லிட்டாங்க இனி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் வேறு பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக நான் ஜங்குக்கிட்ட சொல்ல மாட்டேன், டேடுக்கிட்ட சொல்ல மாட்டேன், உங்கள் ரிவெஞ்ச் எண்டாகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு தான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தில் ரிவெஞ்ச் எடுத்தே தீர்வேனுங்கிற மாதிரி
நம்ம டேட்டிங் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போன பேபிஸ் எல்லாருமே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. எப்போதுமா பேபிஸை வெல்கம் பண்ணதுக்கு மெயின் டோர்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி மெயின் டோர்கிட்ட நின்னா நம்ம பேபிஸ் 4 மெம்பர்ஸுமே 5 மெம்பர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாகி நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆக சொல்லியே டோர்கிட்ட நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹை மாம் மடி நம்மளை வெல்கம் பண்ணதுக்கு டோர்கிட்டே வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் 5 மெம்பர்ஸும் வந்துட்டு க்ரிப்பாக ஹக் பண்ணபடி பிடிப்பாங்களா, இந்த மாதிரி பிடிச்சா நம்ம மிம்மம்டாம் என்னாச்சு 3 டேஸாக ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டு இருந்தா. என்னால் டேயோட இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல கொஞ்சம் வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிம்மம் இந்த மாதிரி ஜான் டாடுக்கிட்ட சொன்னால் எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. டேயோட கேரக்டரில் ஏதோ ஒரு மூமெண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. ஜீனியோட டேட்டை அந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா என்ன, இல்லை ஜெனிக்கு எதுவுமே ஆகலைங்கிற மாதிரி அவனே கம்ஃபர்ட் பண்ணிட்டானா, என்ன மைண்ட் செட்டில் இருக்கானுங்கிறது தெரியலையே. என்னவா இருந்தா என்ன, ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டு வெளியே வந்துட்டு பேபிஸ் கூட எப்போது இருக்கிற மாதிரி இருக்கிறான். அது போடும் நமக்கு. அவன் ஜெனி டெட் ஆனாலும் சரி, டெட் ஆகலைங்கிற மாதிரி திங்க் பண்ணாலும் சரி, அவன் என்ன மாதிரி திங்க் பண்ணுறானோ அந்த மாதிரி திங்க் பண்ணட்டும். டேவோட ஃபேஸில் எப்போதுமே நம்ம ஹாப்பியாக தான் பார்க்கணும். அவன் இப்போ மறுபடி நார்மலாக எல்லா ஒர்க்கையும் பண்ணுறத பார்க்க சொல்ல எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஜேகே மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா என்ன, ஜேகே அந்த பர்சன்ஸ் யாருங்கிறத இன்ஃபர்மேஷனில் தான் கலெக்ட் பண்ண போயிருக்கான். கூடி சீக்கிரமே அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவான். சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக அவங்கள நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான் டாடு மிம்மம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா பேபிஸ் அவ்வளோ வெறுமே கரெக்டாக ஹாலில் ஒரு சோஃபாவிலேருந்து உட்கார வச்சுட்டு பேபிஸ்க்கான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டேடாக எப்போதுமே பேபிஸ்க்கு கொடுப்பாரு. அந்த மொமெண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸு மில்க் ஷேக்குங்கிற மாரி எடுத்து கொடுக்குறது, ஃபீட் பண்ணுறதுங்கிற மாரி பேபிஸ் கூட நல்லாவே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டேயோட ஃபேஸில் அவ்வளோ க்யூட் ஸ்மைல் இருக்குது. இதை பார்க்க சொல்ல நம்ம குக்கிக்கு லைட்டாக டவுட் ஆகுது. 3 டேஸாக மாம் டேடுக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் மாமோட ஃபேஸில் அவ்வளோ சேட்னஸ் இருந்துச்சு, பயங்கரமாக க்ரை பண்ணியிருந்தாங்க. என்னாச்சு என் மாம் திடீர்னு ரொம்ப ஹாப்பியான மாதிரி இருக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ரூம்குள்ளே என்ட்ராக சொல்லலாம். நம்ம ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பார். இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருப்பார். உன்னோட எனிமிஸ் தானே என்னோட சிஸ்டரை கில் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பயங்கர ஆர்கியூமெண்ட் வேறு பண்ணியிருப்பார். இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதும் ஜங்குக்கை பார்க்க டிப்ரெஷனில் கட்டுற மூமெண்ட்டை படுது. டேக்கு வேறு எதுவும் கிரிட்டிக்கலாக ஆகிடக்கூடாதுன்னு ஜங்குக் 2 டேஸாக ஹவுஸு கூட வந்துருக்க மாட்டார். அந்த மூமெண்ட்டில் டேடுக்கிட்ட அவ்வளோ பெரிய ஃபைட்டாக பண்ணாங்க நம்ம மாம். இப்போ என்ன எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. ஒரு வேளை டேட் இங்கே இல்லைங்கிறதுனால நார்மலாக ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம ஜிமினாவோ சுகாவோ என்ட்ராகிறாங்க. நம்ம சீக்கிரமாக அந்த பர்சன்ஸை கண்டுபிடிக்கிற ஒர்க்கை பண்ணுறத விட இப்போ நமக்கு கிடச்ச இந்த டீலை கண்டிப்பாக சீக்கிரம் செஞ்சு முடிக்கணுமே, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணிட முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரக் டீல் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு, அதை ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க்கை பற்றி பேசிக்கிட்டு சுகாவும் ஜிமினா உள்ளன்றானா இந்த மாதிரி பேபிஸ் கூட இருந்து மொட்டை இருந்துட்டே அப்படியே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஜிமின் இது டேடானா அப்படிங்கிற மாதிரி சுகா வைக்கவும் அதே டவுட்டு தான் சுகா எனக்கும். டே நார்மல் ஆகிட்டானா என்ன, அப்போ இதுதான் ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா, டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நோட் பண்ணால் அங்கே வாங்க நீங்களே ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எழுந்து சுகா கிட்ட பேசினா, ஏன்டா பக்கத்தில் இருக்க நான் உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செலவும் எப்படிடா உனக்கு தெரியாது, உனக்கு பிடிச்ச நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூமினுக்கான மில்க் ஷேக்கிங் கொண்டு வந்து கொடுத்தேன். யூமின்மே ஹாப்பி ஆகுறாங்க, ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான். சரிட்டே ஒரு 3 டேஸாக அவனுக்குள்ளே அந்த பெயினை வச்சுக்கிட்டு ரியாலிட்டி இதுதான், ஜெனி நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டா அப்படிங்கிறத அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்படிங்கிற மூமெண்ட்டில் மறுபடியும் நார்மலாகி அவனோட ரெகுலர் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கிற மாதிரி ஹாப்பியானா இந்த மூமெண்ட் ஜங்குக்கே வருது. என் பேபி ரூமை விட்டு வெளியே வந்துருச்சா, எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறானா, ஆமாண்டா
நாங்கள் எல்லாருமே ஹவுஸில் தான் இருக்கிறோம். டேடா இன்றைக்கி எங்களுக்கு பாட்டு ஃபுட்டை மட்டுட்டையும் ரெடி பண்ணிகிட்ருக்கான் டின்னருக்கு. நாங்கள் வந்த ஹவர்ஸ்லேருந்தே ஜொங்குக்கெங்கங்கிற மாதிரி ஒன்னதான் தேடிட்டுருக்கான். நீ சீக்கிரமாக மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்லேருந்து ஹவுஸுக்கு வா, உன் பேபி உனக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு காலில் இப்படி பேசிட்டு மொபைலில் பேசிட்டு காலை கட் பண்ணாம். வேண்டாம், என்னடா உன் பிரதர் 2 பிளேஸுக்கு வர வச்சுருக்க, அப்போன்றே கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா சொன்னியா? அவங்க 2 பேருக்குள்ள தான்டா ஃபைட் இருக்குது, அவனை ஏன்டா ஹவுஸுக்கு வர வச்ச? தான் ஜங்குக்கு கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்காக ஃபைட்டுன்னா அப்படி தான் இருக்கும். 3 டேஸில் 1 டே ஃபைட் பண்ணிட்டாங்க. 2 டேஸாக மாஃபியா இருக்கிற பிளேஸ்லேயே அவன் இருக்கிறான். இவனுமே ரூமுக்குள்ளே இருந்திருக்கான். இப்போ என்ன நார்மலான மாதிரி தெரியுதுல்ல. ஜேகே பார்த்த உடனே டேயோட சேஞ்சிங் அதோட கோவமாக இருந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு மாட்டி ஜேகே கிட்ட பேசுவான், நீ ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகப் சொன்னான். எனக்கு அநேகமாக ஹாப்பியாக வெளியே வந்துட்டு திரும்பவும் கடுப்பீட்டி அவனை டென்ஷன் ஆக்கிற மாதிரி தெரியுது ஜேகோப் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வயனும் ஜேகப்பை பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ பேபிஸ் தான். ஆமாம், டேடி எப்போ ஹவுஸுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி, ஜங்குக்கு டேடி எப்போ வருவாருங்கிற மாதிரி மற்ற பேபிஸ் மற்ற பாய்ஸஸ்கிட்ட கேட்கவும், சீக்கிரமாகவே வந்துடுவார். அவருக்கு கொடுத்த ஒர்க்கை என் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் நாம் எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து ஃபேமிலியாக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜின்னும் பேபிஸ் கிட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இன்றைக்கி நீ ஹவுஸுக்கு வரியா? நீ வரணுங்கிறதுக்கு நான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேடா அப்படி ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறவர் அப்படியே அவரோட ஃபேன் பேக்கெட்லேருந்து ஒரு ப்ளூடூத் மாதிரி இருக்குது, அதை எடுத்து காட்டில் வச்சபடி நம்ம லீக்கிட்ட தான் பேசுகிறாரு. நான் நினச்ச மாதிரியே ஜங்குக்கு நான் ரொம்ப நார்மலாக இருக்கிறேன், எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆக போகிறான். இங்கே பாருங்கள் ஹயாங், எப்போதுமே பாடி கார்ட்ஸை உங்களை சுற்றி ரவுண்ட் அப்லேயே வச்சுக்கோங்க. எந்த டயத்தில் வேணாலும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பர்சன்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். நீ என்கிட்ட சொல்லிட்டலட்டே, கண்டிப்பாக என் ஜெனி என்கிட்ட மொத்தமாக பிரித்த அந்த பர்சன்ஸை நான் சும்மா விட மாட்டேன். நீ தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கை பண்ணுற. ஜங்குக்கிட்ட இருந்தே ஜங்குக்கோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போகிற. ஜங்குக் மட்டும் நீ அவனையே சீட் பண்ணுறதா திங்க் பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கை பற்றி எனக்கு தெரியும். அவன் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறானோ அதுதான் இப்போ எனக்கு தேவை. அப்படியே ஜங்குக்கு என் மேலே கோவம் வந்தாலும் அதை நான் சரி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகட்டும், நம்ம பிளானை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிகிட்டு இருந்தோம். இங்கே நடக்கிற மொத்த மூமெண்ட்டும் அதே பிளேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மேட் நோட் பண்ணிக்கிட்டு நான் டாஷாக்கிட்ட அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் ஹவுஸில் ஒரு 3 டேஸ் ரூம்குள்ளே இருந்துட்டு இப்போ ரூமை விட்டு வெளியே வந்துட்டார். மொடே மாட்டி ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நட்டாஷா ஷாக் ஆகி, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நம்மக்கிட்ட நம்ம யாருங்கிறத கண்டுபிடிச்சி கில் பண்ண போகிறதா சொன்னால், இவன் சொன்ன மாடுலேஷனை பார்த்து நான் மாவியா ஒர்க் பார்க்குறக்கு பிளேஸுக்கே போய் ஜங்குக் டாடி யார் என்னங்கிற இன்ஃபர்மேஷனை கேட்பான்னு பார்த்தா, என்னடா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்டாஷா டென்ஷன் ஆனாம். நீ ரொம்ப ஈஸியாகவே திங்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது நட்டாஷா. அவன் சொன்ன மாடுலேஷனை நீ நல்லா நோட் பண்ணிப்பார். நம்ம மறைஞ்சிருந்து கேம் ஆடுறோம், அவனும் மறைஞ்சிருந்தான் கேம் ஆடுவான். எனக்கு அநேகமாக அவன் சிக்கிக்கிட்டேருந்து ஏதோ ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணுறான்னு தான் தோணுது. சரி பார்ப்போம், அந்த எப்படி நம்மளை டச் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி நட்டாசாட்ட சொல்கிறத கேட்டுட்டு, கண்டிப்பாக அந்த நான் சும்மா விட மாட்டேன், அந்த டேயால் தான் என்னோடய ஹஸ்பண்ட் டெட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப கோவமாக ஒரு கோவத்தில் பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து திட்டிட்டு, நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னான்னு பார்ப்போம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக இந்த மாதிரி நட்டாஷா திங்க் பண்ணேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே டைனிங் ஹாலில் ஃபுட்டை சாப்பிட அரேஞ்ச் ஆனால் தான் எல்லா பிளேஸ்லேயுமே ஃபுட்டை எடுத்து கொண்டு வந்து அந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிம்மாமே உட்கார சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. கோப்ரா தான் நம்ம டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணப்படி ஏதோ டை மாதிரி டேயோட நெக்கை கவர் பண்ணப்படி கிட்ட பேசுது. பேசுகிறதும் நம்ம கோப்ரா பேசுகிறதும்
குக்கிக்கு நல்லாவே புரியுது. அதாவது இந்த ஹவுஸில் கோபுரா பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்கிற பர்சன்ஸ் 3% தான். ஒன்று நம்ம டே, இன்னொன்று நம்ம ஜங்குக், அப்புறம் நம்ம குக்கி. பயங்கரமாக நம்ம கோபுராவை திட்டினாலும் சரி, பனிஷ்மெண்ட் பண்ணாலும் சரி, கோபுராவோட ஒவ்வொரு அட்டாஷன், ஆக்ஷன், கோபுரா என்ன மாதிரி பேசுகிறான், என்ன நம்மக்கிட்ட சொல்ல வரானுங்கிறத குக்கியெல்லாம் நல்லா கேட்சப் பண்ண முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு கோப்ரா இந்த மாதிரி டேயோட நெக்கை கிரிப்பை பிடிச்சபடி ஹோல்ட் பண்ணபடியே இருக்கிறத நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு, இது என்ன பண்ணுது என் மாமே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்கள் எல்லாத்துக்கும் சீட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, நெக்கை பிடிச்சி இருக்கிற மாதிரி என்னடா ரோப் மாதிரி படுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை பட்டு காண்டாகி கோப்ராவை டேயோட நெக்லேருந்து எடுக்க வேண்டாம். குக்கி என்ன பண்ணுற, கோபுரா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது என்ன நினச்சிட்டு இருக்கு, ஏற்கனவே நீங்கள் ஹெவி ஒர்க் பண்ணிகிட்ருக்க, போட்டா குறைக்க உனக்கு ஹெவி வெயிட் ஆக்கிட்டுக்கு உன் நெக்கை சுற்றிக்கிட்டு இருக்கான். டேய் உன் வெயிட்டை செக் பண்ணி பாட்டியாடா, நீ எவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்ட்டு. ஏன்டா என் மாமாவோட நெக்கை இப்படி பிடிச்சி இருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோபுரா கிட்ட போயிட்டுக்கு போனால், மாம்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம், நீ கெடுக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தேட்டை கொடுக்கணும், மாம்கிட்ட கொடுக்கணும், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி குக்கிகிட்ட பேசினா, என்னடா கொடுக்க போகிறேன் என் மாம்கிட்ட, என்ன கொடுக்க போகிறேன், என்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கி கட்டுனா குக்கியோட மவுட்டை கிரிப்பை க்ளோஸ் பண்ணால் கோபுராடா அச்சோ நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அவசரத்து இந்த குக்கி கிட்ட வளரிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா அப்படின்ட்டே ஏப்பா பேசல, ஸ்னேக்கு கூட இப்போ பேசல பார்க்குது, என்ன கோபுரா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி முறைப்பாரா. ஐயோ டேடு கோவப்பட்டு டேடு ஆங்கிரி பட்டு பாட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கோவப்படுறத பார்க்க சொல்ல ரொம்ப அள்ளு விடுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நான் மாம்கிட்ட எதுவுமே சொல்லலடா என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேராக ஹவுஸை விட்டு வெளியே வேகமாக இந்த மாதிரி போனால் கரெக்டாக கோபுராவுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா குக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள என்ட்ராக ஜங்குக்கு நோட் பண்ணால், ஐயோ நாம் பாட்டு பயந்துட்டு போட்டாடுன்னு டேடு வேறு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கோபுரா நோட் பண்ணா, எங்கே கோபுரா போகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்பாரா. சும்மாடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகட்டா நம்ம கோபுரா ட்ரை பண்ணும். பட் நம்ம கோபுராவை அப்படி புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு தூக்கிடுவார். எங்கே போகிறேன், 2 டேஸாகவே நீ இந்த பிளேஸ்லேயே இல்லையே, என் கூட தான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்த, எப்படி ஹவுஸுக்கு வந்த, நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் நான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபுரா வந்து அடு வந்து எனக்கிற மாதிரி எதையுமே ஆன்சர் பண்ணாமல் ஜங்குக்கு ஆன்சர் சொல்லாமல் அப்படியே நிற்கிட்டு, அதாவது ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்ருக்கு. என்னடா ஆச்சு நம்ம கோபுராவுக்கு, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படிடா ஹவுஸுக்கு வந்துங்கிற மாதிரி கோபுராவை டென்ஷன் ஆக்குறாரு. அதாவது நம்ம ஜங்குக்கிட்ட இது வரைக்கும் கோபுரா போய் சொன்னதே கிடையாது. அந்த மூமெண்ட்டுக்கு நீ எப்படி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து ஹவுஸுக்கு வந்த, உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தா, எதுக்கு அப்போ நீ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு வந்தனுங்கிற மாதிரி பயங்கரமாக பயமுடுத்துகிற மூமெண்ட்டுக்கு கோபுரா ஜங்குக்கிட்ட உண்மையை சொல்ல வருமா. பட் டக்குன்னுட்டே ஜங்குக்கோட ஆன்சர் இருக்கிற கோபுரா வாங்கிட்டு, என்ன ஜங்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்க, செம்ம டேட்டியான பிளேஸ்லேருந்து வந்துருக்க, உன்னோட ட்ரெஸ்ஸஸ் மேலே முழுக்க ஒரே ட்ரக்ஸ் ஸ்மெல் தான், போடா குறைக்கி கன்ஸு அந்த வெப்பன்ஸில் உள்ள ஸ்மெல் தான், பிளட்டு ஸ்மெல் வேறு இருக்குது, என்ன அதர் பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி இன்னமும் ஜங்கு பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசினா கோபுராவை மிரட்டிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கிட்டான் பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்னடா ஆச்சு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டேயோட ஆன்சரில் இருக்க கோபுரா பார்க்குறாரு. இங்கேருந்து போ கோபுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதாண்டா சான்ஸுங்கிற மாதிரி கோபுரா டக்குன்னு கார்டன் சைடை பாட்டு வேகமாக வெளியே போயிருமா இந்த மாதிரி போனால் டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட வேஸை கப் பண்ணலான்னு மாதிரி வேண்டா அப்படியே 2 ஸ்டெப், ஏன்னா கோபுராவை தப்பிக்க விட்டாச்சுல இந்த மூமெண்ட்டுக்கு 2 ஸ்டெப் பேக் அப்படின்னு நம்ம போகிறாரு. என்ன ஆச்சு, ஏதோ என் ஃபேஸ்லாம் கப் பண்ணபடி வந்து பேசிகிட்டு இருந்தேன், நான் பக்கத்தில் வந்தால் மூவ் ஆன் ஆகுறேன், ஜங்குக் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி பேசிகிட்ருக்க, முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, ஹயாங் நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு ஃபுட் இருக்குதுங்கிற மாரி மார்க்கை பார்த்து பேசவும், ஓகே டயாங் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு மார்க் அங்கேருந்து போனால் ஜங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். எல்லாருக்குமே சர்வ் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி
ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க சொல்ல ஜொங்குக்கு டவுட் ஆகுது. டவுட் ஆன மூமெண்ட்லேயே நேராக வந்து ஜொங்குக்கோட சேரில் உட்காந்தா ஜொங்குக்கான ஃபுட்டு நம்ம சர்வ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடு ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருந்தா. என்ன ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரி பார்க்குறேன், உனக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சேர்த்து தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி அதில் ஒரு ஃபீட் எடுத்து ஒரு ஃபீட் மாதிரி எடுத்து ஜங்குக்கு ஃபீட் பண்ண ஒரு வர அந்த மாதிரி ஃபீட் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு அப்படியே இழுத்து டைஸில் உட்கார வச்சபடி நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னேன். டேக்கு நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. முதல்ல நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரொமான்டிக் கப்பலாக சேஞ்ச் ஆகிட்டிங்களாடா அப்படிங்கிற மாரி கலாய்க்க வர ஆரம்பிப்பாங்களா. இந்த மாதிரி கலாய்ச்சா நம்ம ஒரு மாதிரி ஷை ஆகி ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, முதல்ல நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்துக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். எழுந்துக்கப்படாத அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சபடி கிட்ட திரும்பவும் நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாரு. மிம்மாம்னா ஏன் அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறட்டையா, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவன் அவனை டிசைட் பண்ணிட்டா கண்டிப்பாக என் பண்ணாமல் விட மாட்டான்ட்டு. ஆமாம் மிம்மாம், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜொங்குக்கு ஒன்று டிசைட் பண்ணிட்டானா அதை என் பண்ணாமல் அவன் விட மாட்டான். ஆனால் உங்களுக்கு தான் ஒன்று புரியல, இந்த ஒன்று திங்க் பண்ணிட்டேன்னா அது எண்டானாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற ஃபுட்டை அப்படியே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த பிளேஸில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டுக்கு கிச்சனில் எடுத்து கொண்டு வச்சோம். மேட்ஸ் எல்லாருமே நம்ம நோட் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கு தான் மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ மட்டும் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு கூப்பிட்டு வந்தா. என்னாச்சு ஜங்குக்கு, எதுக்கு நான் அவசரமாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கொஞ்சம் நர்வஸ்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி வந்தா. பெட்ரூமில் தான் 5 பேபிஸையும் பெட்டில் தான் உட்காந்துருக்கு. இவங்க தான் உன்னை பாட்டேட்டுருன்ட்டு என்கிட்ட அடம் பிடிச்சாங்க. நீ ஏதோ ஸ்டோரி சொல்வியாமே, ஸ்டோரி சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஸ்டோரியா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா அப்படியே நல்ல பெரிய சைஸ் பெட்டில் அந்த மூமெண்ட்டுக்கு பெட்டில் நடு சென்டரில் உட்காந்தா. டேக்கி ஹேண்ட்ஸ் பக்கத்தில் குக்கிக்கு பக்கத்தில் ஜானாவுக்கு பக்கத்தில் நம்ம நாமும் ஜான் மின்னுங்கிற மாரி அப்படியே ஒரு சைப்பில் தான் உட்காண்ட்ருக்காங்க. அந்த பொசிஷனில் உட்காந்துருந்தா இப்படி உட்காந்துருந்தா எப்படிடா நீங்கள் ஸ்லீப் பண்ணுவீங்கிற மாரி கேட்டால் அதெல்லாம் நாங்கள் அப்படியே அங்கே எங்கேயுமா பெட்டில் ஸ்லீப் பண்ணிப்போம், நீங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பொசிஷனில் எல்லோரும் பக்கத்தில் படுத்தாச்சு. ஐயோ ஸ்டோரி வேணுமா, நான் மாதிரி ஸ்டோரி சொல்லுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்குமே நேராக வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வைக்கிறாரு. என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு நோட் பண்ணால் பேபிஸ்க்கு மட்டும்தான் ஸ்டோரி சொல்லுவியா, நானும் உன்னோட பேபி தானே, எனக்கும் ரொம்ப ஸ்லீப்பிங்காக தான் இருந்த மாதிரி இருக்குது, ஸ்டோரி சொல்கிறியா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசினா டேயோட சீக்ஸ்லாம் ரெட் ஆகுது. நான் மாட்டிட்டா பேபிஸ் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ மட்டும் இங்கேருந்து எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது, நானுமே 2 டேஸாக ஒழுங்காகவே ஸ்லீப் பண்ணல, எனக்கும் ஸ்லீப்பிங்காக வருது, நானும் இங்கிட்ட ஸ்லீப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் உட்காந்துருந்தேன். பேபிஸ் வரேன். சரி நாங்கிட்ட அவ்வளோ பேர் ஸ்லீப் பண்ண வந்துட்டோம்ல, பார்த்தீங்களா பெட்ஷீட்லாம் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பட்டு சொல்லவும் நம்ம வந்து சைல்டில் பேரண்ட்ஸ் இல்லாமல் ஜிமினோட ஹவுஸில் விளாண்ட மூமெண்ட், ஜிமினா அந்த லைஃப் அவரோட லைஃபையும் ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் மாதிரியே நம்ம சொல்கிற அந்த மூமெண்ட்டை ஃபஸ்ட்டில் கேட்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திங்காக இருக்கும். பட் போக அந்த ஸ்டோரி வச்சே சொல்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா பேபிஸ் அவ்வளோ பேர் ஸ்லீப் ஆகிட்டாங்க. நம்ம வீமென் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டாக இருப்பாங்கள்ல, ஃப்ரெண்ட் பாண்டான மூமெண்ட்டை சொல்லி இவங்க எல்லோரும் ஸ்லீப் ஆகிடுச்சு. பட் நம்ம ஜங்குக்கு தான் ஸ்லீப்பே ஆகலை. இருந்தாலும் வந்து எல்லா பேபிஸையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்ப்பான் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குமே ஸ்லீப் ஆன மாதிரி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பாரா. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்லேருந்து எழுந்துக்கிட்டு நேராக டெரஸில் தான் வந்து நிற்கிறாரு. அவரோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை சொல்ல எல்லா பிளேஸ்லேயுமே தன்னை சேவ் பண்ணதுக்கு என்றானா தன்னோட சிஸ்டர் இப்போ இந்த பிளேஸில் இல்லைங்கிற அந்த மூமெண்ட்டை
நம்மகிட்ட யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப பெயினான மொமெண்ட்டில் அப்படி மூணப்பட்டபடியே கண்டிப்பாக ஜெனி, உனக்கான ரிவெஞ்சு நான் மட்டும்தான் எடுப்பேன். கூடிய சீக்கிரமே என்கிட்ட இருந்து உன்னை மொத்தமாக பிரித்த அந்த பசண்டை நான் சும்மா விட மாட்டேன். பெயின்னா என்னன்னுங்கிறத புரிய வச்சுட்டு அவங்கள நான் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே அப்படி பயங்கர கொடூரமாக கோவத்தில் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். கோப்ரா கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸுக்கு வருது. என்னாச்சு கோப்ரா, மார்க்கு அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறத நோட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம கோப்ராவும் என்னெல்லாமோ நம்ம டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, குட் பாய், இன்னும் சீக்கிரமாகவே எனக்கு அந்த ஒர்க் எண்ட் ஆகணும். நீ மார்க்கு அங்கே ஃபாலோ பண்ணு. இன்ஃபர்மேஷன் மட்டுமும் கலெக்ட் பண்ணி ஜேகேக்கு கொடுக்க போகிறது, உன் டேடுக்கு கொடுக்க போகிறது ஹயாங் தான். ஹயாங்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஜேகேக்கு ஃபுல்லாக கிடைக்கக்கூடாது. ஓகேயா கோப்ரா அப்படிங்கிற மாதிரி கோப்ராக்கிட்ட இந்த மாதிரி பேசினா கோப்ராவும் ஓகேனுங்கிற மாதிரியே சொல்லிது. இந்த மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கி நேராக மார்க் ஹயாங்கோட ரூமுக்கு தான் போகுது. அதை விட நம்ம மார்க்கோட ரூமுக்கு தான் போகுது. இந்த மாதிரி போனோம் நம்ம டேடா அந்த பிளேஸ்லேயே நின்னபடி ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே பேபிஸ் எல்லாருமே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தா நம்ம டேண்டா ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார்ல, ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தா இப்படின்னா நம்ம ஜங்குக் அப்படியே ஐஸெல்லாம் ரப் பண்ணப்படி பெட்டில் எழுந்து உட்காந்தோம். பேபிஸ் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், டேயும் ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு மார்னிங் என்ன டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி டயட்டை நோட் பண்ணால் 8 o'clock ஆயிடுச்சு. 8 o'clock வரைக்காடா ஸ்லீப் பண்ண ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக எழுந்து வந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தா நம்ம டேடா ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இப்போ எந்த ட்ரெஸ் வேர் பண்ணுவார்ல, மாஃபியா ஒர்க்குக்கு போனால் இல்லை கம்பெனி ஒர்க்குக்கு போனால் ட்ரெஸ் வேர் பண்ணுவோம்ல, இன்றைக்கி மாஃபியா ஒர்க்குக்கிட்ட நம்ம ஜங்குக்கு போவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஏதோ மைக் மாட்டுறது நம்ம ஜங்குக்கு யார்கிட்டலாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத டே தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்காக்க நம்ம ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் மைக் வைப்பாரா இந்த மாதிரி வச்சா. பட் நம்ம டே வச்ச மைக்கில் தான் நம்ம ஜங்குக்கு அந்த கோட்டை எடுத்து வேர் பண்ணல. அதுக்கு பதிலாக கம்பெனிக்கு கிளம்புற மாதிரி ஜாக்கெட் அந்த கோட்டு, கம்பெனிக்கெலாம் கிளம்பும்ல கோட் ஷூட் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறது. இந்த மாதிரி வேர் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கு இன்றைக்கி கம்பெனிக்கு போகிறானா, நான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்குலாம் போகிறதா நினச்சேன். அச்சோ, மைக்கு நான் அண்டர் கோட்லலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மைக் மாட்டி குட்டியாக இருக்கும்ல, அப்போ தான் நம்ம ஜங்குக்கு யாரெல்லாம் பேசுகிறானுங்கிறது டேக்கு தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த திங்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக கம்பெனி ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு லேப்டாப்பை எடுத்து செக் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கை நம்மகிட்ட பேக் ஹேக் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணால் என்னாச்சு, நம்மளை விட வேகமாக ஒர்க்குக்கு கிளம்புனா ஹக் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜோங்கோ கம்பெனியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற டே நோட் பண்ணுறாரு. டே தான் அப்படி பப்பி ஐஸ்லேயே நம்ம ஜொங்குக்கு பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன். என்னாச்சு பேபி, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணேன். ஏன் என்ன வேணும்னு சொன்னாட்டா நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரியே அந்த கோட்டில் கரெக்டாக அந்த மைக் வச்சுருக்க அந்த திங்ஸை உள்ளே போட்டுருவாரு. கோட்டுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணவும், என்ன இன்னைக்கு கொஞ்சம் மூடு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது, நான் கேட்காமலே எனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹக் பண்ணால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு விட்டு போவானா. என்னடா வண்டா ஒட்டை பிக்கி சோட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை கிரிப்பாக ஹக் பண்ணபடி லிப் லாக் பண்ணுவாரா. அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். இந்த மாதிரி லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக குக்கியும் ஜோனா வந்து ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ருனா டக்குன்னு நம்மகிட்ட இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒர்க்குக்கு போகணுங்கிறோம்ல, என் மொபைல் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், மொபைல் எட்டா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. எப்பண்டா அவன் மொபைல் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க அந்த மொபைலை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளை விட்டு அப்படி மூவ் ஆகுறாரு. இன்னொரு டைம் என் மொபைலை வச்சு கேம் ஆடினா அதுக்கப்புறம் நான் இருக்க போய்ட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி. குக்கி ஜோனா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்கள் போகலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி குக்கி ஜோனா வந்து நிற்கிறத பார்த்து பேசவும், ஓ டிஸ்டர்ப் பண்ண பேபிஸ் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு தான், இங்கே பாருட்டே இந்த மாதிரிலாம் கோவப்பட்டின்னா பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபைட் பண்ண மாதிரியே காட்டுற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசிட்டு குக்கி ஜோனாவை நோட் பண்ணபடி கொஞ்சம் கோவமாகவே வெளியே போகிற மாதிரி போகிறாரு. என்னாச்சு மாம்,
டேடியே ரொம்ப கோவமாக இருக்கிறாரு. சும்மாடா கூட்டி ஃபைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபிஸ் 2 பேருமே அப்படியே நேராக கார் கூட்டிகிட்டு வராரு. பேபிஸை நேராக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம டே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாருல டாக்டரா, அந்த மொமெண்ட்டுக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே மாஃபியா ஒர்க்குக்கு போகிறாங்க. டே கூட நம்ம ஜிமினா அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டிவிமி 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண வேண்டாம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 டேஸ் மூவ் ஆன் ஆகுது. நார்மலாக ஒர்க் பண்ணுறதும் ஜங்குக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுறதும் ஜங்குக்கு ஜஸ்ட் நார்மல் கம்பெனி ஒர்க்கை மட்டுமே பேசுகிற மூமெண்ட்டும் வேறு எதுவும் முக்கியமான டீட்டெயில்ஸ் மாஃபியா ஒர்க்ஸ் ஜெனி சம்மந்தப்பட்டது இது எதுவுமே நம்ம ஜங்குக்கு பேசல. அந்த மூமெண்ட்டுக்கு நைட்டு 12 o'clock போல நம்ம டெரஸில் அங்கிட்டும் இங்கிட்டுமா நடக்கிறாரு.